பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. டேய் சஞ்சய், சஞ்சய், எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இவனுக்கு காது கேட்குமா இல்லையான்னு தெரியலையே. ஏ செல்லம்மா, காது கேக்குதா இவளுக்கும்? ஏ செல்லம்மா, என்னத்தை இப்படி பாத்துட்டு இருக்க? இந்த பயல எவ்வளவு நேரமா கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கானா இல்ல வெளியே போயிட்டானா? ஒரு வார்த்தை வாய திறந்து சொன்னீங்கன்னா குறைஞ்சா போயிடுவேன். இங்க நடு வீட்ல உட்கார்ந்து படமே ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு காணாது. நான் பாத்துக்கிட்டு இருக்கறத உங்க கண்ணுக்கு காணோம். இப்ப அவன் வீட்டுல இருக்கானா இல்லையா? அவனை விட ஓய். உங்க பியார இங்க படம் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அது உங்க கண்ணுக்கு தெரியுதாக்கா? வயசாக எதை பத்தி பேசணும்னு ஒரு அறிவே இல்ல. வெளியே போனான்னா சொல்லிட்டு போவோம் தெரியாது. கல்யாண ஏற்பாடெல்லாம் எவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு. நடு வீட்ல லவ்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு தாத்தனா இருந்துகிட்டு இந்த கிழவர் என்ன யாதுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்குது. இந்த கிழவர் தானே அடிக்கடி பொறுப்பு பரப்பெல்லாம் பத்தி பேசுவாரு. கிழவரே கண்டுக்கலனா? வீட்டுல இருந்தாலும் ஒரு சத்தம் தரது கிடையாது. இருக்கவங்களும் அவன் இருக்கானா இல்லையான்னு சொல்றது கிடையாது. காட்டு கத்துனாலும் காதுல கேட்காது, கேட்டாலும் கேட்காத மாதிரி இருந்துக்கான். கிழவர் இம்படி சத்தம் போட்டதுக்கு அப்புறம் கூட இப்படி கண்ணை சிக்காம பாத்துக்கிட்டு இருக்குதுங்க. அவ மூஞ்சில அப்படி என்னத்தான் இருக்கு, இல்ல இவன் மூஞ்சில தான் அப்படி என்னத்த இருக்கு? 2 நிமிஷத்துக்கு மேல பாக்குறது என்ன இருக்குன்னு இப்படி பாத்துக்கிட்டு இருக்குதுங்கன்னு தெரியலையே. இந்த வாரலாம் இவளாது என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கலான்னு பாப்போம். ஏ செல்லு, செல்லம்மா, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இதுல தானே நிக்கேன். எதுக்கு இப்படி கத்தி பேசுறீங்க? மெதுவா பேசினாலே எனக்கு நல்லாதான் கேட்கும். உனக்கு கேட்கண்டியம்மா, தெளிய வேண்டியவங்களுக்கு தெரியலையே. சரி, எங்க அம்மா வீட்டுக்கு குடுக்கறதுக்காக கொஞ்சம் வத்தல் மல்லி எல்லாம் வெயில காய வச்சிருந்தேலாம். அதை எங்க சுருட்டி யாருக்கு கொடுத்த செல்லு? ஆமா, வாக்குப்பட்டு ஒரு பிள்ளை வருதுன்னு வச்சுக்க. தாய் வீட்டுல இருந்து தான் மாமியார் வீட்டுக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொண்டு வர நினைக்கும். தாய் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பை நிறைய கொடுத்து விடுவாவ. இங்க மட்டும் தாண்டி அம்மா, நீ மாமியார் வீட்டுல இருந்து தாய் வீட்டுக்கு நாடு கடத்திட்டு இருக்க. பாத்துக்க. நடு வீட்டுல பேய பார்த்த மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அவன் காதல் பைத்தியத்துல இருக்கான். நீ பியாய்க்கின்னு சொல்லிடாதாம்மா. ஒத்த அடி அடிச்சு விட்டான்னு வச்சுக்கான். பறந்து வீட்டுக்கு வெளியே போய் விழுந்தாலும் விழுந்துருவேன். கண்டியா செல்லும், எங்க அப்பாய்க்கெல்லாம் கொஞ்சம் போல கூட அறிவே இல்ல. கொஞ்சம் அறிவு இருந்திருந்தனா எங்க அத்தையை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு வேற வீட்டுக்கு அனுப்பி விட்டுருப்பாரா? அவர் தங்கச்சியா அவரை வீட்லயே வச்சிருந்தாருன்னா ஏன் மாமா பையன் வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பானா? ஒரே வீட்டுல நாங்களும் இருப்போம். இப்படி எங்களுக்கு லவ் கண்டென்ட் எல்லாம் கிடைச்சிருக்கோம். இருந்தாலும் கண்டியா செல்லும், நான் இந்த வீட்டுக்கு மருமகா. இந்த இனியா இதுவரைக்கும் இந்த வீட்டுக்கு மகா, இனிமே மருமகா. கண்டியா ஹாலே சொகுசா 2 பேரும் கண்ணால பார்த்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காவ. எங்க அப்பனை எங்க அத்தையை வீட்டோட வச்சிருந்தா இந்த குடுப்பனெல்லாம் எனக்கும் கிடைச்சிருக்கான். இல்லாம போயிட்டேன். அப்ப இவளுக்கு இதுதான் பிரச்சனையா? வீட்டுல இம்புட்டு நடந்துட்டு இருக்கு. இந்த கிழவனை கண்ட காணாமல போயிட்டு இருக்கான். வயசு பிள்ளைகள் 2 பேரும் எக்கு தப்பா ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பையன் என்ன யாரும் கேட்க மாட்டேங்க. அவர் ரூமுக்கு போனா அவர் ரூம்ல கட்டி பிடிச்சிட்டு நிக்கானுங்க. இவன் ரூமுக்கு போனா இவன் ரூம்ல கட்டி பிடிச்சிட்டு நிக்குதுங்க. ஹால உட்கார்ந்து கண்ணாலே பார்த்து கதை பேசிட்டு இருக்குங்க. என் புருஷர் இருந்தாலாவது கொஞ்சமாவது பிரயோஜனம் உண்டு. எலத்தியா பையலே, இதுக்கு இதுங்க 2 சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம் போல இருக்கேன். தெளிஞ்சிட்டா அம்மா. என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க மாமா? எது மாமனா? ஆமா, இவன் நேத்துல இருந்தே மாமா மாமான்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கான். எப்பல இருந்து இவன் மாமையானான்னு தெரியலையே. ஓய் குல்ஃபி. என்ன மாமா? இவன் அமைதியா பேசினா கூட இவளை எந்த பக்கமா பார்த்தாலும் அப்பாவி போல தெரிய மாட்டேங்குதே. ஆக்சுவலா குல்ஃபி. என்ன மாமா? இந்த வீட்ல இருந்து என்ன ஏதாவது அனாதை ஆசிரமத்துல அனுப்பி வச்சுட்டாவல்னா நல்லா இருக்கும். நீ என்ன மாமான்னு சொல்ற பாத்தியா? இவன் எனக்கு இப்படி கொலையான்? அது வந்து நம்ம குழந்தை என்ன அப்பான்னு சொல்லுமே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இவன் மாமேன்னு கூப்பிடுறதுக்கும் இவன் குழந்தை அப்பன்னு கூப்பிடுறதுக்கு என்ன ஆக சம்பந்தம்? பேசலாம், பேசக்கும் ஒரு நியாயம் வர வேண்டாம் மாமா. ஏன் மாமா வெளியே யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குதுல? உனக்கு அப்படியே கேக்குது? எனக்கு என் பக்கத்துல உட்கார்ந்து யாரோ கூப்பிடுற மாதிரி கேக்குது. இதுக்கு இவன் கொஞ்ச நாள் மெமரி லாஸ் கேஸாவே இருந்துகிட்டு போலாம் போலயே. மூளை செத்து மறுபடியும் உயிர் வந்ததுல இவனுக்கு மண்டை ஏதாவது குழம்பி இருக்குமா? என் பியாரனை இப்படி மாத்ததுக்கு இவன் மட்டும்தான் காரணம். அந்த சுருட்டை என் பியாரனை சுத்தி வந்ததுக்கே என் பியார அசையாம நின்னவன். என்ன செஞ்சான்னு தெரியலையே. காப்பில வசியம் மருந்து கலந்தாளா இல்ல யாருக்கும் தெரியாம அவன் திங்க சோத்துல கலந்தாளான்னு தெரியலையே. தரையை பார்த்து நடக்க பையில நடு வீட்டுல உட்கார்ந்து இப்படி கொஞ்ச அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான். ஏன் குல்ஃபி, யாரோ நம்மள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தோணுதா? அது ஒண்ணும் இல்ல மாமா, எலியா இருக்கும். இவ அவனை இங்கன்னு கூப்பிடறத கூட பொறுத்துக்கலாம். ஆனா இந்த மாமா மாமான்னு இழுக்கானே, இததான் தாங்க முடியலாமா? இன்னும் கொஞ்ச நாளையில நம்ம 2 பேருக்கு கல்யாணம்.
கழுத்துல நீங்க தாலி கட்டிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிலாம். ஆமா குல்ஃபி, புருஷன் பொண்டாட்டி தான். ஆனா அதுக்கு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கேன். தாலி கட்டிட்டா புருஷன் பொண்டாட்டி தானுங்க, அப்புறம் என்ன ஃபார்மாலிட்டிஸ்? இல்லச்செல்லாம் உடனே ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும். அட கடவுளே, விட்டா தாலி கட்டின கையோட தனி கொடுத்தன போயிருவாங்க போல இருக்கேன். ஏல இது கூட்டு குடும்பம்ல, தாலி கட்டினோன்னு ரேஷன் கார்டு தனியா எடுக்க போறானா? ஒருவேளை அவளை கூட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருவானோ? அது எப்படியாக அம்மா இவன் போவான்? மாமன் பொண்ணு தானேன்னு ஒரு பையன் இந்த வீட்டுல இருக்கவே கண்டுக்க மாட்டேங்க. என்னமே சொல்ல போனா எல்லாரும் இதுதானே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாவன். இந்த கிழவர் கூட கண்ட காணாமல போயிட்டாரு. இப்படி ஒரு சொர்க்க வாசல் கிடைக்கும் போது இந்த வீட்டை விட்டுக்கிட்டு போவதுக்கு எப்படியாக இவன் முடிவெடுப்பான்? அப்போ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாதான் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா? அப்படின்னு சொல்ல முடியாது குல்ஃபி. இப்போ உங்க அம்மா வீட்ல உனக்கு பேர் இருக்குல்ல ரேஷன் கார்டுலாம், ஐயே, அதுவும் அம்மா வீட்ல இருந்து கட் பண்ணி நம்ம 2 பேருக்கு தனியா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும். அப்புறம் அப்பதான் நான் குடும்ப தலைவன், நீ குடும்ப தலைவி. வாகம். அப்ப இந்த லவ்ஸ் பண்ணிருங்களா இந்த மாதிரி தான் வளவலான்னு பேசிக்கிட்டு தெரியுதுங்களா? நான் கூட அதுங்களுக்கு பேச்சு ஒரே சுவாரஸ்யமா இருக்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி ரேஷன் கார்டு லெவலுக்கு இறங்கிட்டான். அப்புறம் குல்ஃபி, பிறக்க போற நம்ம குழந்தையோட பேரையும் நம்ம ரேஷன் கார்டுல சேர்க்கணும். ஆமா மாமா, நமக்கு என்ன குழந்தை பிறக்கும்? எனக்கு ஒண்ணு மாதிரி ஒரு குட்டி இனியா. விட்டா இங்கே பிரசவம் பார்க்க வச்சிருவான் போல இருக்கேன். அப்புறம் எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே. இல்ல உனக்கு ஓகே, அந்த ஆண்டவன் நீ நினைக்க மாதிரி தரணும்ல. ஏமாமா, நமக்கு குழந்தை பிறந்தவனா என்ன பேர் வைக்கலாம்? ஸ்னேகான் வைக்கலாமா? வேணாம் வேணாம், அது ஹீரோயின் பேரு, வேற பேர் வைங்க. பூஜான் வைக்கலாமா? பூஜானா இருக்காங்களே. அப்போ ஸ்டெல்லா? அது பழைய பேரு மாமா. அப்போ ஐஸ்வர்யா? அது எல்லா குடும்பத்திலயும் இருக்க பேரு. அப்போ ஸ்வீட்டி? ஐயோ மாமா, அது எல்லா ஆம்பளைங்க செல்லமா அவங்க ஒய்ஃபை கூப்பிடுறது. ஓ, அப்போ ஆண்ட்ரியா? நல்லாவே இல்ல மாமா, புதுசா ட்ரை பண்ணுங்க. அருந்ததி? ஏற்கனவே அனுஷ்கா நடிச்சிட்டாங்க, வேற சொல்லுங்க. சாந்தி? அந்த பேரெல்லாம் 80லயே தடை பண்ணிட்டாங்க மாமா. நிரோதினி? இது என்னவாக இந்த வேதாச்சலம் பியாரனுக்கு வந்த போராட்டம்? பொம்பளை பிள்ளைகளுக்கு பியாரன் இப்படி லிஸ்டா அடுக்கானே. ஒருவேளை இவள கரெக்ட் பண்ணதுக்கு முன்ன காதல் மன்னனா இருந்திருப்பானோ? ஒரு தடவை கூப்பிட்டு பாப்போம். ஏமக்கா, யாரோ கீரை விக்கிறவங்க வெளியே கூப்பிடுறாங்க மாமா. என்ன கீரை விக்கிறவளா? ஏடி யாரோ கீரை கீரைன்னு கத்துற மாதிரி இருக்கலாம் மாமா. எனக்கும் அப்படிதான் குல்ஃபி கேக்குது. ஏமக்கா, அப்ப உங்க கிட்டால இருந்துகிட்டு நான் தான் கத்தியன்னு உங்களுக்கு தெரியல? ஏ செல்லு வாகம், ஏமா அப்ப கேட்டுக்கிட்டு தான் இப்படி நேரம் நடிச்சுக்கிட்டு இருந்தியா? நாங்க இப்பதான் மாறி மாறி எங்க காதல் சொல்லியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த அட்மின் வேற எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகுது. அப்ப நாங்க எப்பதான் இனிமே காதல் பண்றது? தொந்தரவா இருக்காம எந்திரிச்சு போகாம. ஏன் அம்மா, உன்னை புள்ள பூச்சி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அம்மா. ஆனா நீ எப்பேற்பட்ட வசியக்காரின்னு புரிஞ்சுக்கிட்டேன். பேர யோசிச்சிட்டீங்களா? ஏமாக்கா, என்ன சொல்லும், அதான் என் பொண்டாட்டி சொல்லிட்டாலாம், நாங்க தான் லவ் பண்றேன்னு தெரியுதுலாம், அப்புறம் ஓரம் கட்டி போக வேண்டியதானே. நீ ஒரு டசனுக்கு லிஸ்ட் போட்டுட்ட, அவளுக்கு ஒரு பேர பிடிக்க மாதிரி இல்ல. பேசாம உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நான் சொல்லவா? நீ வைக்க பேர்லாம் எங்க குழந்தைக்கு வைக்க முடியாது. ஆமா செல்லு, என் குல்ஃபி சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலும் உனக்கு ஒரு சான்ஸ் தரணும்லாம். நீ ட்ரை பண்ணு, அதுல மாடுலேஷன் எல்லாம் பண்ணி நாங்க மாத்தி எடுக்கலாம். இப்பதான் பேரா நீ கரெக்டா முடிவெடுத்திருக்க. அன்பு இந்த செல்லு பேச்சு கேட்காதா? நீ சொல்லு செல்லும். மக்கா, நீ எம்பிட்டோ பேர் வச்சுட்ட. அந்த சிலிப்பிக்கு அது ஒண்ணு பிடிக்க மாதிரி இல்ல. பேசாம பரமேஸ்வரின்னு பேர் வச்சுறேன். ஏமக்கா, ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு மாதிரி பார்க்க போல இருக்கு. நான் சொன்னேன்ல, இந்த கிழவிக்கெல்லாம் காதலோட ஃபீலிங்ஸ் எங்கயாவது புரியுமா? நீ விடு குல்ஃபி. சும்மாவா சொன்னாவா அம்மா? ஊமா ஊரை கெடுக்க பெருச்சாளி வீட்டை கெடுக்கணும். அன்பு, பெரியாத்தா உங்களுக்கு பாயாசம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா? சாப்பிட்டுட்டு போய் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவீங்களா? அதானே, இதுக்கு மேல எப்படியாக்கா அவங்கன்னு இருப்பான்? ஏன் குல்ஃபி பாயாசம்? அப்போ என்னை விட பாயாசம் தான் உங்களுக்கு முக்கியமா? ஆமா பின்ன. இல்ல குல்ஃபி, நம்ம ஒன்னாவே போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாமே. அப்ப சரி, அப்ப சரி. எம்மாடி அம்மா, இவ விட்டா இப்ப என் பேரனை முழிஞ்சிருவா போல இருக்கேன். இந்த ஊமையா யாராச்சும் இருந்தா பாவனெல்லாம் நம்பிடாதுங்க, சரியான ஆளுங்களா இருப்பாளுங்க. அருண், இனியாக்கும் அன்பு சாருக்கும் இனிமேதான் கல்யாணம் ஆக போகுது. அவங்களே கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் பேர் வைக்கிறத வச்சு கூட பேசிட்டாங்க. இனிமே நம்மளும் யோசிக்கணும்லாம். நமக்கும் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துச்சுலாம். நான் யோசிச்சுட்டேனே. யோசிச்சிட்டீங்களா? என்ன? அருணா. என்னன்னா? என்னன்னா இல்லம்மா, அருணா. அப்ப ஏஞ்சல்? அருண் கிட்ட இருந்து அருவ சுட்டு அருணான்னு வச்சிருக்கீங்க. அப்ப ஏஞ்சல்? அதாவது சொல்லலாம், அருண் நான் ஏஞ்சலுக்குள்ள தானே இருக்கேன். ஆமா. அதான் உனக்குள்ள நான் இருக்கும்போது நம்ம 2 பேரும் வேற வேற ஆக முடியுமா? சொல்லு.
ஆமால. ஆமாவா இல்லையா? ஆமாதான். அப்போ நான் அருணன் பெயர் வச்சது சரியா தப்பா? சரிதான். வாங்க சார், பாயாசம் சாப்பிட வந்தீங்களா? அம்மா, இங்க என்ன நடக்குது? என்ன மச்சான், டைனிங் டேபிளே உட்காந்து பூஜை போட்டுட்டு இருக்க போல இருக்கு. அடே, நீ ஹால்லே உட்கார்ந்து சோப்பு போட்டுட்ட. நீ எல்லாம் பேசுற பத்தியா? சரி, என்ன பாயாசம் எல்லாம் பட்டையை கலப்பது போலயே. அன்பு, ஒரே ஒரு நிமிஷம் இருக்க, நான் உனக்கு எடுத்துட்டு வரேன். என்ன அர்த்தி, பாயாசம் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க போல. அது ஒண்ணும் இல்ல அன்பு, உங்களுக்கு பாயாசம் ரொம்பவே பிடிக்கும். நீங்க தான் இனியாக்கு பத்தி சாப்பாடு முடியறது வரைக்கும் எனக்கு இந்த பாயாசம் இதெல்லாம் தேவையே இல்ல அப்படின்னு ஸ்ட்ரிக்டா பேசிட்டீங்க. அதான் இப்ப 2 பேரும் நல்லா ஆயிட்டீங்களே. அப்புறம் அன்பு, நீங்க ஒரு புடி பிடிக்கணும்னா ஒரு புடி பிடிச்சிருங்க. ஆமா அர்த்தி, பாயாசம் வர ஸ்மெல்லே பட்டையை கலப்புது. அதான் அன்பு, நீங்க வர பாவம். எந்த அளவுக்கு ஒரு புடி பிடிக்கணுமோ ஒரு புடி பிடிச்சிருங்க. ஏன்னா அன்பு, இப்ப சாப்பிட்டாதான் உண்டு. இப்ப சாப்பிட்டாதான் உண்டா? ஏன்? ஏன்னா ஏன்னா ஏன் நீங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருக்கீங்க, சடனா என்ன பார்த்தா? அதான் அன்பு, உங்க பொண்டாட்டிக்கு லேப்டாப் வேணா தட்ட தெரியும், இந்த கரண்டி பிடிக்கலாம் தெரியாது பாத்தீங்களா? அதான் இப்பவே உங்க அத்தை உங்களுக்கு ஆசை ஆசையா சமைச்சு வச்சிருக்காங்க, ஒரு புடி பிடிச்சிருங்க. அப்புறம் நீங்க கனவுல கூட இதெல்லாம் நினைக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா கரண்டி பிடிக்கிறதுக்கெல்லாம் தெரியாத பொண்டாட்டி உங்களுக்கு. அண்ணி வேண்டாம், நீங்க இன்டைரக்டா எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்லைனியா, நான் இந்த வீட்ல வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், உன் துணியை கூட பெரியாத்த தான் அலசுறாங்க, காஃபியும் உன் ரூமுக்கே வருது. இந்த கிச்சன் பக்கம் நீ தண்ணி எடுக்கிறதுக்காக கூட வந்ததில்ல. அப்புறம் இனியா இப்ப மது வேற இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கா, நீ ஒரு நாளைக்கு காய் கட் பண்றேன்னு வச்சுக்கோ, நான் அன்னைக்கு சமைப்பேன். நீ ஒரு நாள் சமைக்கிறேன்னு வச்சுக்கோ, நான் அன்னைக்கு காய் கட் பண்ணுவேன். என்னால எல்லாம் இந்த பெரிய வீட்டுக்கு ஒத்தையில ஆக்கி போட முடியாது. ஏன் அர்த்தி, உங்களுக்கு சமைக்கிறதுக்கு தான் அத்தை இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எத்தனை பேர் ஹெல்ப் பண்றாங்க. மது இல்லைன்னா என்ன? உங்க பாருங்க அன்பு, உங்க பொண்டாட்டிய லேப்டாப் தட்டிட்டே இருக்க வச்சிடலாம், கரண்டி பிடிக்க வைக்கிறதுல இருந்து தப்பிக்க வைக்கலாம்னு மட்டும் நினைக்காதுங்க. ஏக்கா, நான் கூட ஹெல்ப் பண்றேன்ல, அதெல்லாம் தெரியாது. இனியாவும் இனிமே இந்த வீட்டு மருமக தானே, இது வரைக்கும் அவளுக்கு ஒழுங்கா கரண்டி பிடிக்கிறதுக்கு கூட தெரியாது. இங்க பாரு இனியா, பாத்துட்டு தானே இருக்கேன். நான் இன்டைரக்டா பேசுறேன்லாம் நினைக்காத, டைரக்டாவே சொல்றேன். இது வரைக்கும் நீ இந்த கிச்சன் பக்கம் தண்ணி எடுக்கிறதுக்கு கூட வந்தது கிடையாது. ஒரு நாள் நீ காய் கட் பண்றியனா அன்னைக்கு நானும் ஏஞ்சலும் சமைப்போம். ஒரு நாள் நான் காய் கட் பண்றேன்னா நீங்க 2 பேரும் சமைக்கணும். இந்த சபதத்துக்கெல்லாம் ஓகேனா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு அன்பு கையால தாலி வாங்கிக்கோ. ஏன் அர்த்தி, அப்போ என் குல்ஃபிக்கு சமைக்க தெரியாதுன்னு சீண்டிட்டு இருக்கீங்களா? அன்பு, ரொம்ப நாளா நீ ஆசைப்பட்டது எதுவுமே சாப்பிட முடியாம இருந்துட்டு, அதான் அன்பு கேட்டாருல, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நீங்க இன்டைரக்டா சொல்றீங்களா? அப்படியே சொல்றீங்க? ஏடி, வீட்டுக்கு வாக்குப்பட்டு வர போறேன், இப்படி கத்துறேன். அம்மா, நீங்க வாயை மூட்டு போயிருங்க. சொல்லுங்க அண்ணி. இங்க பாருங்கயா, நான் இன்டைரக்டா எல்லாம் சொல்லல, டைரக்டாவே சொல்றேன். உனக்கு உப்புக்கும் சீனிக்கு கூட வித்தியாசம் தெரியாது. அட, இவங்க சண்டை வேடிக்கை பார்த்துட்டே ஒரு புடி புடிச்சிடலாம் போலயே. அன்பு, ஒரு பக்கம் பாயாசம், ஒரு பக்கம் கண்ணுக்கு குளிர்ச்சியா சண்டை, செம காம்பினேஷன் தான். நீ ஜமாயிடா. யாரோ டேன்னு கூப்பிட்டாங்க, நம்மள யாரு டேன்னு கூப்பிட போறான்? நம்ம சண்டையை பார்த்துட்டே நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஒன்னதான் அன்பு, நீ ஒன்னேதான். செல்லம், நீ எல்லாரும் முன்னமும் நீங்க வாங்க போங்க மாமா இப்படிதானே கூப்பிடணும். அதுதானே குல்ஃபி நம்ம பேசி வச்சது. நீ என்னடானா டேங்கிற? எகினியா, அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இன்னுமே என்ன டே அவன் இவன் எல்லாம் பேசுறது? அவனுக்கு தான் அது பிடிக்கல. இவ எதுக்கு இப்படி பத்திரகாளியாட்டம் நிக்கா? அவங்க உன் பொண்டாட்டிக்கு சமைக்க தெரியாதுன்னு இன்டைரக்டா பேசல, டைரக்டா பேசுறாங்க. நீ என்னடானா பல்ல காட்டிட்டே உட்கார்ந்து பாயாசம் சாப்பிட போற? குல்ஃபி, பாயாசமும் முக்கியம் தானடி. இங்க பாருங்க அன்பு, நீங்க அந்த கிளாஸ்ல கை வைக்க கூடாது. அப்போ குல்ஃபி, கிளாஸ்ல கை வைக்காம ஸ்பூன் தான் இருக்கே குல்ஃபி, நான் ஸ்பூன்லயே சாப்பிட்டுக்கிறேன். வாய்க்குள்ள ஒரு ஸ்பூன் போச்சுதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் பாயாசம் போன வாயில பாயசம் தான் ஊத்துவேன். உங்களுக்கு என்ன இப்ப பாயாசம் தானே வேணும்? ஆமா குல்ஃபி, அத்தை ஆசைப்பட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அத்தை பாவம்லாம், அதான் உன் அம்மா மனசு பாவம்லாம். அவங்கள தூர போடுங்க. இப்ப உங்களுக்கு பாயாசம் தானே வேணும், நானே ரெடி பண்ணி தரேன். நானே சமைக்கிறேன், நானே ரெடி பண்றேன். என்னது, நீ சமைக்க போறியா? ஆமா. எடி, வாயை மட்டும் போட்டு அந்த பக்கம். அதுவே வாய்க்கு ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு இப்பதான் நினைச்சிட்டு இருக்கான், இவன் வந்துட்டான். அன்பு, ஒரு வாய் பாயாசம் உங்க வாய்க்குள்ள போச்சுன்னா நான் பாயாசம் ஊத்துறது கன்ஃபார்ம். இன்னைக்கு நான் தான் பாயாசம் பண்ணுவேன், அதை தான் நீங்க சாப்பிட போறீங்க. இனியாமா, உனக்கு இதெல்லாம் தேவையாடாமா? நமக்கு ஏது வருமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீ உன் பொண்டாட்டிக்கு சோப் போடுற வேலையை மட்டும் பாரு. தேவையா இது உங்களுக்கு? அவளே ஒரு ஃபார்ம்ல இருக்கா. விட்டா பாயாசத்தை ஊத்தி நமக்கே பால் ஊத்திடுவா போல இருக்கு. விட்டுறாதடா அன்பு.
இவள மட்டும் கிச்சன் பக்கம் அனுப்புனா உனக்கு இன்னைக்கு பால் கன்ஃபார்ம். ஏ குல்ஃபி, இதெல்லாம் ஒரு விஷயமாடி? அம்மா அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டேலாம். நான் காய் கட் பண்றேன்னா அவங்க சமைப்பாங்களா, அவங்க காய் கட் பண்ணா நான் சமைக்கணுமா? இதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு கரண்டி பிடிக்க தெரியாது, லேப்டாப் தான் பிடிக்க தெரியும், அவங்க எப்படி சொல்லலாம்? இத கேட்டுட்டு நீ ஏன் பல்ல காட்டிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு நான் கால் எடுத்து வைக்க முன்னமே மாமியார் வீட்ல எனக்கு கொடுமை நடந்துட்டு இருக்குனா, நீ என்ன சொன்னாலும் சரினியா, உனக்கு சீனிக்கும் உப்புக்குமே வித்தியாசம் தெரியாது. இத நான் மாத்திக்க போறதே இல்ல. இன்னைக்கே இதுக்கு நான் பதில் சொல்றேன், அதுவும் இப்பவே பதில் சொல்றேன். ஏன்? ஏமா தாயே, நீ கொஞ்ச நேரம் வாய் மூட்டி இருக்கியா? நான் உண்மைதானே சொல்றேன். அவ வேற இப்ப சமைக்கிறதுக்கு சமையல் கட்டு பக்கம் போனா எனக்கு மட்டும் பால்னு நினைச்சிடாதுங்க, உங்களுக்கும் பால் ஊத்திட்டு தான் மர வேலையை பாப்பான். ஐயோ, அதனால கொஞ்ச நேரம் வாய் மூட்டு மட்டும் இருங்க. என்ன பல்ல கட்டுற? அதாவது செல்லம், இப்ப என்ன பிரச்சனை? நீ காய் கட் பண்ணும்போது அவங்க சமைக்கணும், அவங்க காய் கட் பண்ணும்போது நீ சமைக்கணும், அதானே? இதுக்கெல்லாம் எதுக்குடி செல்லம் நீ டென்ஷன் ஆயிட்டு? அதான் உன் முறை வரும்போது உன் மாமன் நான் உன் கூட தானே இருக்க போறேன், பட்டையை கிளப்பிடலாம். நீ டென்ஷன் ஆகி கரண்டி எடுக்க போறேன், கப்ப பிடிக்க போறேன்னு போய் எதுக்குடி செல்லம் நமக்கு இந்த வேண்டாத வேலை? கொஞ்சம் அமைதியா கூலா இரு. நீ சமைக்கிறதுக்கான முறை வரும்போது நான் உன் கூடவே இருக்கேன், உனக்காக எல்லாம் நானே பண்றேன். இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இப்பவே எனக்கு இங்க நடந்த அவமானத்தை சரி பண்ணணும். செல்லம், சொந்த வீட்டுல அவமானம் எல்லாம் நினைக்க கூடாது. நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறது வரைக்கும் தான் இது என் சொந்த வீடு. அதுக்கப்புறம்ல இருந்து இது என் மாமியார் வீடு தானே. ஷப்பா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இனிய தங்க, நீ சத்தம் போடாம இரு. நான்லாம் இருக்கேலாம், அப்படியே முறை வச்சு சமைக்க வச்சாலாம். ஏன் மருமகளுக்காண்டி நான் இருக்கேன், அப்புறம் நீ எதுக்கு கவலைப்படுற? இல்லத்த, இந்த ஆர்த்தி அன்னைக்கு சமைக்கிறதுக்கு கூட ஒழுங்கா தெரியாது. யாருக்கு? எனக்கா? ஆமா, உங்களுக்கே ஒழுங்கா சமைக்க தெரியாது. நீங்க என்கிட்ட உப்புக்கும் எப்படி 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 உப்புக்கும் சீனிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? இன்னைக்கு நான் பாயாசம் பண்ணி நான் யாருன்னு காமிக்கிறேன். செல்லமே, நமக்கு இதெல்லாம் தேவையாடி? இங்க பாருங்கங்க, இது என் மாமியார் வீட்ல எனக்கு நடந்த அவமானம். இத நான் இன்னைக்கு இப்பவே சரி பண்ணி தான் ஆகணும். எங்க அம்மா உங்களுக்கு ஒரு கப் பாயாசம் தானே கொடுத்தாங்க, நான் உங்களுக்கு ஒரு வாளி பாயாசமே ரெடி பண்ணி தரேன். சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க. நீ சமைக்கிறத சாப்பிட்டுட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இவளுங்க உசுப்பேத்தி விளையாடுறதுக்கு என் உயிர் தான் கிடைச்சான். இதுக்கு காப்பாத்தாமலே இருந்திருக்கலாமே. அத்தை, உங்க பையன் வயித்துக்குள்ள ஒரு ஸ்பூன் பாயாசம் கூட போக கூடாது. பார்த்துட்டே இருங்க, நானே போய் பாயாசம் ரெடி பண்ணிட்டு வரேன். இனியாமா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடி. சமைக்கிறதெல்லாம் ஒரே நாள்ல வர்றது கிடையாது, படிப்படியா. முத கேஸ் ஆன் பண்றதுக்கு கத்துக்கணும், அதுக்கப்புறம் தண்ணி சூடு பண்ண கத்துக்கணும், அப்புறம் டீ, அப்புறம் காஃபி. படிப்படியா தானே போக முடியும், ஒரே அடியெல்லாம் போக கூடாது குல்ஃபி. இங்க பாருங்க, எங்க அம்மாவை விட சூப்பராவே உங்களுக்கு பாயாசம் பண்ணி நான் தரேன். அது பாயாசமா பாயசனானு நான் தானே முடிவு பண்ணணும். என்ன? ஒன்னும் இல்லடி, ஒன்னும் இல்ல. எங்கேயும் போக கூடாது, வீட்ல இருங்க, நான் ரெடி பண்ணி தரேன். அத சாப்பிட்டு நீங்க டேஸ்ட் பார்த்துட்டா அண்ணி உங்களுக்கு அதுக்கு அப்புறம் இருக்கு. இனியா, பாயாசத்துல சக்கரை தான் போடணும், உப்பு கிடையாது, தெரியும்ல? நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்? சத்தியமா என்னால முடியல. அவளை உசுப்பேத்தி விட்டு எனக்கே பால் ஊத்தலான்னு பாக்குறீங்க பாத்தீங்களா? அது அந்த வீடுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா இது வேற கூட்டு குடும்பம், எத்தனை பேர் இருக்காங்க. இனிமே உங்க பொண்ணாட்டியா சமைச்சு தானே ஆகணும். அதான் இப்பயே அதை பத்தி பேசணும்ல. முடிச்சு விட்டுட்டீங்களா? கிளம்புங்க. என்ன வேற இத சாப்பிடவே கூடாதுன்ட்டா. அன்பு, அவ கிறுக்கி மாதிரி பேசுவா, நீ சாப்பிட்றியா இப்போதா? ஐயோ வேண்டாத்தா, அதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் கொடுத்துருவான். சூப்பர். டேய், ரொம்ப எல்லாம் யோசிக்காம அவ முதல்ல உனக்காக ஏதோ பண்ண போயிருக்கா. என் மருமக உனக்காக முதல்ல சமையல் கட்டு பக்கம் போயிருக்கா. எதை சமைச்சு கொடுத்தாலும் சிரிச்சுட்டே வாங்கி சாப்பிடு. லாஜிக்லாம் கரெக்ட் தாம்மா, ஆனா என் உயிராச்சே. மித்ரன், நான் தான் பேசுறேன்ல, முகத்தை பார்க்காமலே சொல்லுனா என்ன அர்த்தம்? என்ன? மித்ரன், நான் உங்க அத்தை என்கிட்ட கோவமா பேசினாங்களா? அது மட்டும் இல்லாம ஸ்னோ வர இப்பவோ நீ உன் பழைய புருஷனுக்கு ஞாபகத்திலேயே அப்படி இப்படின்னு எல்லாம் திட்டினாங்களா? அதான் ஸ்னோட எதிர்காலம் ஏதாவது பாதிச்சிருமோங்கிற பயத்துலதான் உங்க கையை தட்டி விட்டனே தவிர வேற எதுவும் இல்ல. ஏ லூசா நீ, நான்லாம் அதை பெருசா எடுக்கவே இல்ல. முத நாளே என் குழந்தைய என் பொண்டாட்டி அழ வச்சுட்டேன்னு தான் எனக்கு தோணுச்சே தவிர மது உன் மேல எனக்கு கோவமே வராது. மது, நான் கோவப்படுற மாதிரி நீ பேசவும் மாட்டேன். அப்புறம் எதுக்கு வித்தியாசமா நடந்துக்கிறீங்க? அது அப்புறம் சொல்றேன். என்ன மியா? ஐயோ, உன் கீழே நான் ஏறினேன்னா அப்ப கீழே விழுந்துருவேனே.
நீ பார்த்து கூட்டு போனாலும் உன் கீக்கி என் வெயிட்டு தாங்கணும்ல. எங்க மியா? ஆ, அம்மாட்டையும் போய் விளையாடு. இது நம்ம கேட்ட இல்ல, இப்ப கேளு. அதான் முந்தையெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு நான் எப்பவாவது வரும்போதே நீங்க லிமிட்ல இருக்க மாட்டீங்க. சரி, இப்போ நான் எப்பவும் உங்க கூடயே தான் இருக்கேன். ஆனா நீங்க அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு மித்ரன். அதான் இரு வரேன். யாரோ 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 எங்க விருப்பம் இல்லாம சுண்டு வரல் கூட படாதுனாங்க. உங்க விருப்பம் இல்லாம இருந்திருந்தனா நான் கண்டுக்காம இருக்கத பத்தி நீங்க பேச மாட்டீங்களா மிஸ்ஸஸ் மித்ரன்? அப்படியெல்லாம் இல்ல, சும்மா பொதுவா கேட்டேன். நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். எங்க ஸ்னோ இருக்கா? மது, நீ எனக்கு வேணாம் தான். உன்னை என் மனசுலயே வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். கிடைக்கவே மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பாத்தியா, மூச்சு காத்து இடைவெளி தான் நமக்குள்ள இருக்கு. என் மடியில உட்காந்துருக்க. நீ எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறதுக்கு நான் எல்லாம் தியாகி இல்ல. ஆனா நீ எனக்கு ஒண்ணு தரும்போது இத பண்றதுனால ஸ்னோட எதிர்காலம் ஏதாவது ஆயிருமா, இல்ல மித்ரனுக்கு அதுக்கப்புறம் மனசு மாறிடுமா, இந்த மாதிரி எந்த விதமான பயமும் இல்லாம ஒன்னு எனக்கு தரணும். அப்படி என்னைக்கு ஒரு சிச்சுவேஷன் வருதோ, அதுக்கு என்ன கண்டுக்காம இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இது வரைக்கும் உன் கழுத்துல நான் தாலி கட்டல, இப்ப அதுவும் முடிஞ்சிருச்சு. என் கூடயே இதே ரூம்ல இருக்க. எந்த இடத்துலயும் உன் சம்மதம் இல்லாம எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கண்ட்ரோல்லே இருக்கனே தவிர என் மது மேல எனக்கு எப்பவும் கோவம் வராது. என்ன உங்களுக்கு தரத்துனால ஸ்னோ எதிர்காலத்துக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். சரி, உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. அப்புறம் எதுக்கு அந்த பயம் நேத்தைக்கு? அத உங்க அத்தைக்கிட்டே போய் கேளுங்க. அதான், யார் என்ன சொன்னாலும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரணும் பாத்தியா? நம்பிக்கையெல்லாம் இருக்கு. அப்போ ஆரம்பிச்சிடலாமா? உங்க விருப்பம். ஒரு போர்வையோடு தேகம் ரெண்டு வேர்வை சிந்தும் தானே. ஒரு கோவத்துல வந்துட்டோம். இப்போ ஜவ்வரிசிய தண்ணியில ஃப்ரை பண்ணணுமா இல்ல ஆயில்ல ஃப்ரை பண்ணணுமா? இனியா, நீ எத்தனை வீடியோ பார்த்தாலும் உன்னால முடியாது. பேசாம மதுக்கே ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிரு. பாத்திரத்தை மட்டும் வச்சுட்டு பாத்துட்டு இருக்கனேன்னு பாத்திரமே நீ அழாத. நம்ம முடிச்சிடலாம், நீ வேணா பாரு. இவ வேற போன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கா? போன் அடிக்குதுடி. இவ எதுக்கு இப்ப கூப்பிடுறா? உன் ஃப்ரெண்ட் தானே, ஒன்ன மாதிரி தான். நேரம் காலம் புரியாம பண்ணிட்டு இருப்பா. அட்டன் பண்ணி பேசு. இருங்க, ஸ்பீக்கர்ல போடுறேன். ஏய், போன் அட்டன் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? அம்மா, இத கேக்குறதுக்கு தான் இப்ப கூப்பிட்டியா? ஜவ்வரிசியை தண்ணியில ஃப்ரை பண்ணணுமா இல்ல ஆயில்ல ஃப்ரை பண்ணணுமா? என்ன? ஏய், ஜவ்வரிசியை தண்ணியில ஃப்ரை பண்ணுவாங்களா இல்ல ஆயில்ல ஃப்ரை பண்ணுவாங்களான்னு கேட்டேன். என்னடி உன் பிரச்சனை இப்போ? மது, நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டேன்டி. நீ தான் என்ன இதுல இருந்து காப்பாத்தணும். அப்புறமா காப்பாத்துறேன், நீ இப்ப கட் பண்ணு. ஏய், கட் பண்ணியானா நான் டைரக்டா வீட்டுக்கே வந்துருவேன். இல்ல வீட்டுக்குலாம் வர வேண்டாம், சொல்லு நானு. மது, அதான்டி, ஜவ்வரிசி ஆயில்ல ஃப்ரை பண்ணணுமா இல்ல தண்ணியில ஃப்ரை பண்ணணுமா? ஏய், தலை இல்லாம வாழை இல்லாம கேக்குறேன். மது, நம்ம 2 பேரும் ஸ்கூல் லைஃப் ஒன்னாதான் முடிச்சோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஆனா உனக்கு சமையல் பத்தி எல்லாமே தெரியும். இந்த ஆர்த்தி அண்ணி வாரா வேணும்னு என்ன சீண்டி எனக்கு சமைக்க தெரியாது, உப்புக்கும் சீனிக்குமே எனக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு உசுப்பேத்தி விட்டுட்டாங்க. நான் வரா எனக்கு கரண்டி பிடிக்க தெரியாதா, லேப்டாப் பிடிக்கிற கைக்கு கரண்டி பிடிக்கவும் தெரியும்னு என் அன்புக்கு நானே பாயாசம் செஞ்சு கொடுக்குறேன். அப்படிலாம் சவால் விட்டு வீரவசனம் பேசிட்டு கிச்சன் பக்கம் வந்துட்டேன்டி. ஏமது, நீ மித்ரன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டா இருக்க? சிச்சி, எங்களுக்குள்ள அதெல்லாம் இல்ல, அவர் தூங்கிட்டு இருக்காரு. சந்தோஷம். தயவு செஞ்சு இந்த பாயாசம் எப்படி பண்றதுன்னு மட்டும் சொல்லி கொடுத்துறேன். சரிடி, சொல்றேன் கேளு. 4 கப் பால் எடுத்துக்கோ. சரி. எடுத்தியா? நான் போன்ல ரெக்கார்ட் போட்டிருக்கேன், நீ சொல்லு. 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கோ. அப்புறம் நெய், நட்ஸ், பாதாம், ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோ. அதெல்லாம் சரி, ஜவ்வரிசியை தண்ணியில ஃப்ரை பண்ணணுமா இல்ல ஆயில்ல ஃப்ரை பண்ணணுமா? இருடி, சொல்றேன். என்ன பாயாசம் பண்ண போறேன்? சேமியா பாயாசம். அதுதான் எங்க அம்மா அன்புக்காக ரெடி பண்ணிருக்காங்க. அதுதான் நான் அன்புக்கு பண்ண போறேன். சரி, சேமியாவை எடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணு. அப்புறம் ஜவ்வரிசி எடுத்து தண்ணியில வேக வை. அப்போ ஃப்ரைலாம் பண்ண வேண்டாமா? நான் சொல்றத மட்டும் கேளு. சரி. ஓகேடி. இன்னைக்கு இந்த ஆர்த்தி அண்ணியா இந்த இனியாவான்னு காட்டுறேன். நான் மட்டும் சூப்பரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இருக்கு. இவன் அடுப்பங்கரையில உருண்டுகிட்டு கிடக்கத பார்த்தா ஒருவேளை சேமியா பாயசத்தை நல்லபடியா முடிச்சிருவாளோ? லேப்டாப் பிடிக்க கைக்கு கரண்டி பிடிக்க வருமா? ஆட்டிக்கிட்டு போனா மட்டும் காணுமா? என் பியார முன்ன பல்பு வாங்கி எம்ம தாயே நீ இனிமே சமையல் கட்டு பக்கம் மட்டும் பெய்யாதேன்னு கும்பிடு போட்டு இவளை ஓட வைக்காட்டா.
ஓட வைக்க மாதிரி தான் இவளுக்கு பாயாசமா ஓட வெள்ள மாதிரி இருக்க போகுது. ஆர்த்தி சொன்ன மாதிரி என் பேரனுக்கு சீனிக்கு பதிலா உப்பு கலக்காம இருந்தா சரிதான். சூப்பரா இருக்கு. அம்மா பண்ண பாயாசத்தோட டேஸ்டாவே இருக்கு. அப்படியே என் புருஷனை கைக்குள்ள போட்டு இப்பவே மைக்கலனா என் பேர் இனியா இல்ல. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் ஒரே ஒரு நிமிஷம். இப்போ என்ன? இல்ல இனியாக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். கடைசியா ஏலக்காய் போடுவோம்ல அதை மறந்துட்டேன். அவ வர ரொம்ப ஆசைப்பட்டு அன்புக்கு முதல்ல ஏதோ பண்ண போறா. அது நல்லா இருக்கணும்ல. ஒரே ஒரு செகண்ட். சரி சரி. மது முடிச்சிட்டேன்டி. சூப்பரா இருக்கு. அம்மா பண்ண பாயாசத்தை விட நான் பண்ணாதான் சூப்பரா இருக்கு. யார்கிட்ட? இனியா கிட்டனா சும்மாவா? இனியா பாயாசம் நல்லா வாசம் வரணும் பத்தியா? அதுக்காக ஹலோ கேக்குதா? ஹலோ வாசம் வரணுங்கிறதுக்காக கேக்குதுடி. வாசம் வரணுங்கிறதுக்காக. ஹலோ இனியா கேக்குதா? ஏய், நீ இவ்ளோ சொல்லியே அவ சூப்பரா முடிச்சிட்டா. இந்த ஏலக்காயா அவளுக்கு தெரியாம இருக்க போகுது. உங்களுக்கு உங்க பிரச்சனை, எனக்கு என் ஃப்ரெண்ட் பிரச்சனை. நீ ஒன்னே இப்போ கொடுத்தாலும் எனக்கு இப்ப வேண்டாம். அப்புறம் வேண்டாமா? நாளைக்கு என் செல்ல பொண்டாட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ். அதுக்கப்புறம் நீ ஒன்னு எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடு. சீ, இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை? என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ்னா வெளியே சொல்லிட்டு எல்லாம் தர முடியாது. நாளைக்கு கொடுக்குறேன் பாரு, அப்புறம் நீ அசந்து போயிருவேன். அப்படியா? ம். பிரியாணி நல்ல வாசம் வரணும்னா பட்டை கிராம்பு இதெல்லாம் போடணும்ல. இதை எப்பவோ சொல்லியிருக்காளே, இந்த பட்டை கிராம்பு எல்லாம் போட்டா நல்ல வாசம் வரும் அப்படின்னு. அததான் இப்ப சொல்ல வந்திருப்பாளா? ஓ, அதுதான் அந்த வேற ஹால்ல உட்காந்துட்டு பட்டையை கலப்புறீங்கன்னு சொன்னானா? அப்ப பட்டை கிராம்பு எல்லாம் போடணும் போல. என் ஃப்ரெண்டுக்கு என் மேல எவ்வளவு பாசம். இத கூட விட்டுற கூடாதுங்கிறதுக்காக போன் பண்ணி சொல்றான். அன்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலக்குன்னு கலக்கி நான் ஏன்னு காட்டுறேன் இன்னைக்கு. ஒருவேளை பாயாசம் டேஸ்டா இருக்குமோ? நல்லா இருக்கா? செம்ம டேஸ்டா இருக்கு குல்ஃபி. நான் சொன்னேன்ல, அதான் இனியா. இரு நான் போய் டேஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஹலோ, என் குல்ஃபியை இன்சல்ட் பண்ணிருக்கீங்க நீங்க. நீங்க கொடுத்த அவமானத்துல தான் அவ இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்கான். எனக்காக தானே பண்ணிருக்கான். எல்லாமே எனக்கு தான். டேஸ்ட் பாக்குறேன், நக்கி பாக்குறேன்லாம் நீங்க அந்த பக்கமே போயிடாதுங்க. இல்ல அவ எப்படி ரெடி பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியணும்ல. ஏன் பொண்டாட்டி எனக்காக பண்ண பாயாசம் நல்லா தான் இருக்கு. அதான் நீங்க எல்லாம் டேஸ்ட் பண்ணணும்னு எதுவும் இல்ல. குல்ஃபி சான்ஸே இல்ல. மது என்ன மதுவோட நீ சூப்பரா சமைச்சிருவ பாரு. நிஜமாவா? நிஜமா தாண்டி சொல்றேன். ஐ பாத்தீங்களா? இனிமே இனியாக்கு எதுவும் தெரியாது. நீங்க ஏதாவது பேசுங்க. அப்புறம் இருக்கு அன்பு, நீ சாப்பிட்டுட்டே இரு. கிளையண்ட்டுக்கு ஒரு மெயில் அனுப்ப வேண்டியது இருக்கு. அதை மட்டும் அனுப்பிட்டு நான் வந்துடுறேன். சரிடி பொண்டாட்டி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லாவா இருக்கு? அதான் அவ போயிட்டாலாம். தூக்கி போட்டு எந்திரிக்கிறியா? ஏன் நல்லா இருக்கு. நான் மொத்தமா முடிச்சுட்டு தான் எந்திரிப்பேன். அது மட்டும் இல்ல, மீதி இருக்கதே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைங்க. நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். வச்சிட்டு சாப்பிடுற அளவுக்கு நல்லாவா இருக்கு? அன்பு, ஏலக்காய்க்கு பதிலா கிராம்பு அள்ளி போட்டிருக்கான். அப்படியா? கிராம்பு போட்டிருக்கலாம். ஆமா, கிராம்புனா என்ன? என்னன்னு கூட தெரியாம என் குல்ஃபியை வம்பிழுத்திருக்கீங்க பாத்தீங்களா? நான் எந்திரின்னு சொல்றேன்ல. கிராம்புனா காட்டமாலாம் இருக்கும். அதுதானே அத்த கிராம்பு. அன்பு, ஏலக்காய்க்கு பதிலா அதை அள்ளி போட்டிருக்கான். எவ்வளவு காட்டமா இருக்குன்னு தெரியும். நீ எந்திரி ஃபர்ஸ்ட். அத்த, அவ எனக்காக முதல்ல ஒன்னு ட்ரை பண்ணிருக்கா. அவளுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு நீங்க எல்லாம் சொல்லும் போது அவளுக்கு கோவம் வந்துட்டு இனியா கூட இசை கூட சேர்ந்து பிரியாணி பண்ணிருக்கா, கேக் பண்ணிருக்கா. ஆனா மொத்தமா தெரியாதுல்ல அத்த, அதுக்கான டைம் அவளுக்கு இல்ல. எனக்காக நல்லா தான் பண்ணிருக்கா. கடைசியா சின்னதா சொதப்பிட்டா. ஓ, அப்ப நல்லா இல்லையா? அவள்கிட்ட தான் நல்லா இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டேலாம். எந்திரி. இல்ல அத்த, அவ எனக்காக செஞ்சு கொடுத்தது நான் முழுசா சாப்பிட்டுட்டு தான் எந்திரிப்பேன். அட பாவமே. நீங்க கிளம்புங்க அத்த, நான் பாத்துக்கிறேன். சாரிமா, கொஞ்சம் வேலையா இருந்தேன். இப்பதான் நீ போன் பண்ணதே பாக்குறேன். பரவாயில்ல, நான் பேசின விஷயத்த பத்தி விசாரிச்சியா? ஆமா மித்ரா, நான் விசாரிச்சுட்டேன். பட் அந்த காலேஜ் சேர்மன் யாருன்னு எனக்கு இன்னமும் தெரியல. நான் விசாரிச்ச வரைக்கும் ரொம்ப சின்ன பையன் தான், கல்யாணம் ஆகாத பையன். லாஸ்ட் ஒரு வருஷமா தான் அவர் சேர்மன் போஸ்டிங்ல இருக்காரு. அதுக்கு முன்னாடி எஸ்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட சேர்மன் யாருன்னு தெரியுமா? அது மித்ரா, இப்ப சேர்மனா இருக்கவரோட அப்பா தான் இதுக்கு முன்னா சேர்மனா இருந்திருக்காரு. அப்பாங்கிற போது அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல அண்ணே. சடனா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத சின்ன பையனை சேர்மன் சீட்ல உட்கார வைக்கணும்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும்னு நீ நினைக்கிறியா? அத பத்தி எனக்கு தெரியலடா. உனக்கு இன்னும் டீடைல் வேணும்னா எனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறியா? இல்லண்ணா, இதுவே போதும். ஓகே தான். எதுக்கு நீ இவ்ளோ விசாரிக்கிற? உனக்கே தெரியும்ல, சென்னையில பெரிய காலேஜ்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல சேலரியோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் அம்மாக்கு ரிட்டையர்ட் ஆயிருக்கு. இனியாச்சும் அம்மா கூட உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் கன்னியாகுமரியிலே ஜாப் பார்க்கலான்னு முடிவு பண்ணேன்.
இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு மொத்தம் 7 காலேஜுக்கு என்னோட ரெஸ்யூமை என் மெயிலேருந்து அனுப்பியிருக்கேன். இதில் பல காலேஜ்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. 1-2 காலேஜில் ஆன்லைன்லேயே இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க காலேஜ்லேருந்தும் பாதி தான் சேலரி எனக்கு. ஆனால் அந்த எஸ்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து மட்டும் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்து டபுள் மடங்கு சேலரியோட அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னை இன்டர்வியூ கூட எடுக்கலண்ணே. இதுல என்னடா உனக்கு சந்தேகம்? உன்னோட ரெஸ்யூம் பார்த்திருப்பாங்க. 10th மார்க், +2 மார்க், அப்புறம் காலேஜ்ல உன்னோட பெர்சன்டேஜ் எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிருப்பாங்க. ஓகே, இந்த பொண்ணு செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. இல்லைண்ணே, என்ன இருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்காவது இன்டர்வியூன்னு ஒன்று வைப்பாங்க. சரி, அது கூட ஓகே. ஆனால் நான் அனுப்பின மெயிலுக்கு எனக்கு ரிப்ளை எந்த மெயிலேருந்து வந்திருக்கு தெரியுமா? சொன்னாதானடமா தெரியும். நீ உப்பு செப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆக்கி யோசிக்கிற மாதிரி இருக்கு. இல்லைண்ணே, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. smcollege@chairman.com மெயிலேருந்து எனக்கு ரிப்ளை வந்திருக்கு. இதுல என்னடா இருக்கு? நான் ஆஃபீஸ் மெயிலுக்கு தான் என்னோட ரெஸ்யூம் அனுப்பியிருந்தேன். ஆனால் சேர்மன் மெயிலேருந்து எனக்கு ரிப்ளை வந்திருக்கு. அந்த மெயில் அந்த காலேஜோட சேர்மன் தான் யூஸ் பண்றாருன்னு நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட? ஒரு ஃபேக் மெயில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் எஸ்எம் காலேஜ் அட்டுக்கு அப்புறம் சேர்மன்கிற ஒரு விஷயம் வருது பார்த்தியா? இதை ஈஸியாக யாராலையும் கிரியேட் பண்ண முடியாது. அந்த காலேஜோட சேர்மனால் மட்டும்தான். அதுவும் அண்ணே, இந்த மாதிரியெல்லாம் மெயில் கிரியேட் பண்ணுறதுக்கே எல்லா ப்ரூஃபையும் சப்மிட் பண்ணணும். ஸோ நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், அந்த மெயிலை அந்த காலேஜோட சேர்மன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே காலேஜில் என்ன அப்பாயிண்ட் பண்ணணும்னா ஆஃபீஸ் மெயிலேருந்து கூட எனக்கு மெயில் வந்திருக்கலாம். சென்னையை விட கன்னியாகுமரியில் எப்படியும் சேலரி கம்மியாக தான் இருக்கும். ஏன் எனக்கு டபுள் மடங்கு சேலரி கொடுக்குறாங்க? இது ஃபேக்கான விஷயமும் கிடையாது. ஏன்னா ஜிமெயில் பொறுத்த வரைக்கும் அட்டுக்கு அப்புறம் பர்சனலாக ஒரு நேம் வருதுன்னா அதுக்கு எல்லா அத்தாரிட்டியும் கரெக்டாக நம்ம கொடுத்தா மட்டும்தான் அப்படி ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ண முடியும். எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்தும் டபுள் மடங்கு சேலரியில் என்னை எதுக்காக அந்த காலேஜ் அப்பாயிண்ட் பண்ணணும்? அதுவும் இன்டர்வியூ கூட இல்லாமல் ஒரு காலேஜ் சேர்மனே என்னை எதுக்காக செலக்ட் பண்ணணும்? அப்பப்பா கஷ்டம் தாண்டி அம்மா. ஃப்ரீயா விடு, அண்ணன் இருக்கேன், எல்லாரும் இருக்கோம்ல இங்க. உனக்கு என்ன நடந்துற போகுது? சரி, அந்த காலேஜ் சேர்மன் நேம் என்ன சொன்ன? சேர்மன் நேம் குரு. என்ன நேம் சொன்ன? ஒரு நிமிஷம் இரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். சீக்கிரம் நேம். வெப்சைட்ல சேர்மன் நேம் போட்டிருக்காங்க, பட் போட்டோ எதுவும் அப்லோட் பண்ணலையே. தேவையில்ல, எனக்கு காலேஜ் சேர்மன் நேம் மட்டும் சொல்றியா? சேர்மன் நேம் குருநாத்.